கிறிஸ்துவுக்குள்ள பிரியமான தேவ ஜனங்களே, ஐம் வெரி ஹாப்பி டு பி பேக் வித் யூ. மீண்டுமா உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்றதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கூட நம்ம ஏசாயா புஸ்தகத்திலிருந்து சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமா உங்க வாழ்க்கையை, உங்க குடும்பத்தை, உங்க ஊழியங்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையாய் அன்பாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இப்பொழுதும் சுவாமி இந்த வார்த்தையை நீங்க பரிசுத்த ஆவியினால இங்க கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் நீர் அவர்களுக்கு ஊழியம் செய்வீராக. உடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராமல் இந்த வார்த்தை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்ப்பதாக ஆண்டவரே. கர்த்தர் தாமே இந்த நாள்ல இதை கேட்கும் பொழுதே அநேகருக்கு சமாதானமும் விடுதலையும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷமும் உண்டாவதாக. கர்த்தர் நீங்க மினிஸ்ட்ரி பண்ணுங்கய்யா. பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீர் ஊழியம் செய்வீராக, அடியேனை மறைத்துக் கொள்வீராக. யூ டீச் ஹோலி ஸ்பிரிட், ஐ சரண்டர் மை செல்ஃப் டு யூ லார்ட். என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க இந்த வார்த்தையின் மூலமா ஜனங்களோடு பேசுங்க, இடைபடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ இன்றைக்கு கூட ஏசாயாவின் புஸ்தகத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களோடு கூட வாசிக்க விரும்புகிறேன். இந்த சம்பவம் வேதத்திலிருந்து அநேக பேருக்கு தெரியும். இருந்தாலும் வேதத்தின் வார்த்தையிலிருந்து நம்ம இதை தொடங்குவோமாக. ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவராக கண்டேன். அவருடைய வஸ்திரங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேருபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகளின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது. ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது என்றான். அப்பொழுது சேருபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனாலே என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இந்த வசனத்துல நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். முதலாவது, ஊசியா ராஜா மரணம் அடைந்தாரு. 2வது, ஏசாயா ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அந்த தரிசனத்துல தேவன் என்ன பண்றாரு? சிங்காசனத்துல வீட்டில் இருக்கிறவராய் காண்கிறார். 3வது, அந்த தரிசனத்தை பார்க்கும் போதே ஒரு தூதன் பலிப்பிடத்தின் நெருப்பிலிருந்து ஒரு அக்கினி தழலை என்ன பண்றாரு? குரட்டால் எடுத்து ஏசாயாவுடைய நாவை தொடுகிறார். அதுல 4வது விஷயம் பார்க்கும்போது, அந்த நெருப்பு தழல் ஏசாயா நாவை தொட்ட போது அவர் என்ன ஆகுறாரு? மனம் திரும்புகிறவராய் காணப்படுகிறாரு. 5வது இதுல பார்க்கும்போது, மனம் திரும்பின உடனே ஆண்டுடைய சத்தம் வருகிறது. என்னன்னு? நான் யாரை அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான்னு சொல்லி. அப்போ உடனே ஏசாயா சொல்றாரு, இதோ அடியேன், என்னை அனுப்புன்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம ஏசாயாவின் புஸ்தகத்தை நம்ம தியானிப்போம்னா 1ஆம் அதிகாரத்துல இருந்து 5வது அதிகாரம் வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார்னா, எல்லாருடைய தப்பையும் சொல்லுவார், எல்லாருடைய பிரச்சனையும் சொல்லுவார். இஸ்ரவேல் ஜனங்க இப்படி செய்யறாங்க, யூதா ஜனங்க இப்படி செய்யறாங்க, உமக்கு உண்மையா இல்லை, யாரும் விசுவாசிக்கல, எல்லாமே அவர் என்ன பண்ணுவார்? எல்லாருடைய பிளைமையும் சொல்லுவார். அப்படி சொல்லி கொண்டு இருக்கும் போது இந்த 6ஆம் அதிகாரம் அந்த நேரத்துல 1வது சொல்லுது, ஊசியா ராஜா மரணம் அடைந்தாரு. அப்போ தேவனுடைய தரிசனம் வெளிப்படுறதுக்கும் ராஜா மரணம் அடைகிறதுக்கும் என்ன ஆகுது? இந்த அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். இதை தியானிக்கும் போது ஒரு ஊழியக்காரர் பேச சொன்னாரு, ஊசியா மரணம் அடைந்த அந்த நாளுன்னு சொல்லும் போது என்னன்னா, ஊசியா என்பவர் அவர் ஒரு ராஜா. அந்த ராஜா எப்படிப்பட்டவர்னா, மிகுந்த பிரைட்ஃபுல்லான மனுஷன். அவர் அதிகமா பெருமை நிறைந்த ஒரு மனுஷனா இருந்தாரு. அப்போ ஊசியா மரணம் அடைந்த அந்த நாள்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்னா, பெருமை மரிக்கிற நாள். அந்த பெருமை மரித்த போது
தேவன் தரிசனத்தில் வெளிப்பட்டார். அப்போ ஏசையாவுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த அந்த ஒரு நாள்ல தேவனுடைய தரிசனம் வெளிப்படும் போது உடனே அங்க பாக்குறோம், தேவ தூதன் என்ன பண்றாரு, ஏசையாவுடைய நாவை அக்கினி தழல்னால தொடுகிறாரு. ஆனா பைபிள்ல நீங்க அதை வாசிக்கும் போது சொல்லுது கொரட்டால் அப்படின்னா தேவ தூதன் கூட அந்த அக்கினி தழல தன்னுடைய கையினால் என்ன பண்ண முடியல, பிடிக்க முடியல. அது என்ன பண்றாரு, ஒரு கொரட்டால் எடுத்துன்னு யாருடைய நாவை தொடுறாரு, ஏசையாவுடைய நாவை தொடுறாரு. அப்ப பாருங்க, அந்த தேவ தூதன் கூட ஹேண்டில் பண்ண முடியாத ஃபயரை தேவன் மனுஷனுக்கு ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறவரா இருக்கிறாரு. ஏன் தெரியுமா, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் தாங்க, ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியை தாங்க, பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் அக்கினி எனக்கு வேணும்ன்றோம். ஆனா இதெல்லாம் ஆண்டவர் கேட்டு உங்களுடைய ஜபத்துக்கு பதில் அளிக்க அவர் உண்மையுள்ளவர், போதுமானவரா இருக்கிறாரு. அப்போ வேதத்துல நம்ம பாக்குறோம், ஏசையா எப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில வராரோ, முதலாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் நமக்குள்ள மன திரும்புதலை கொண்டு வருகிறவரா இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் சரின்னு நினைச்சுட்டு இருக்கிறோமோ, மாம்சத்துல நம்ம எதெல்லாம் உறுதியா பிடித்து கொண்டு இருக்கிறோமோ, எதெல்லாம் நம்மளால விட முடியாம இருக்கோ, எதெல்லாம் நம்மளால மாற முடியாம இருக்கோ, அந்த இடத்துல ஆவியானவர் நமக்குள்ள மனம் திரும்புதலை கொண்டு வருகிறவரா இருக்கிறாரு. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, தெளிவா சொல்லுது புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்ன பண்ணுவீங்க, எருசலேமிலும் யூதேயாவிலும் என்ன பண்ணுவீங்க, சமரியாவிலும் உலகமெங்கிலும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. அப்போ எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பலவீனமா இருக்கோ, எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில மாற முடியாம இருக்கோ, எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம சரின்னு நினைச்சுட்டு இருக்கிறோமோ, மாம்ச சிந்தையில, பெருமையினால, இல்ல நமக்குள்ள இருக்கிற துர்க்குணத்தினால, இல்ல நமக்குள்ள இருக்கிறதான வைராக்கியத்தினால, நமக்குள்ள இருக்கிற கோபத்தினால, நம்ம தான் சரி, நம்மளை சுத்தி எல்லாமே தப்புன்னு நினைச்சு கொண்டு இருக்கிற நம்முடைய லைஃப்ல ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள அவர் கனி கொடுக்க வைக்கிறவரா இருக்கிறாரு. உங்களுக்குள்ள மெய்யான மனம் திரும்புதலை கொண்டு வருகிறவரா இருக்கிறாரு. பாருங்க, மனம் திரும்புதல் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது, இப்ப கனி கொடுக்க முடியவே முடியாது. ஏன்னா பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான், ரட்சிக்கப்படுவான். சோ இன்னைக்கு தேவன் முதலாவது நம்ம வாழ்க்கையில எதை டீல் பண்ண விரும்புறாருன்னா, நமக்குள்ள இருக்கிற பலவீனங்களை. நிறைய நேரங்கள்ல நம்முடைய ஸ்ட்ரென்த் நமக்கு நல்லா தெரியும், ஆனா நம்முடைய வீக்னஸ் என்னன்றது என்ன பண்றதுல நிறைய நேரத்துல நம்ம அதை தியானிக்கிறதே கிடையாது. அதனால நீங்க போய் உங்க வீக்னஸை தியானம் பண்ணி அதுல நீங்க கில்ட்டியா வாழுங்கன்னு சொல்ல, அதுக்காக நம்ம தியானம் பண்றது இல்லை. நம்முடைய பலவீனங்களை நம்ம ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வரும்போது பரலோகத்தின் அக்கினி நம்முடைய பலவீனங்களை சுத்திகரிப்பதற்கும் நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்கும் அது பலம் உள்ளதா இருக்கிறது. இன்றைக்கு நீங்க ஒருவேளை உங்களால விட முடியாத பாவங்கள், விட முடியாத பலவீனங்கள், இல்ல நீங்க மனம் திரும்ப முடியாத ஒரு கடினமான சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில இருக்குனாக்கா, நீங்க சொல்லலாம், பிரதர் எனக்கு சுத்தமா இருக்கணும்னு ஆசைதான் பிரதர், எனக்கு நான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு விரும்புறேன். பவுல் சொல்றது போல, நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதுதான் நான் செய்கிறேன், அது நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவ பிரமாணமே அப்படி என்னை செய்ய வைத்ததுன்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம யோசிக்கிறது இல்ல. பவுல் சொன்னது போல, உங்க மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாகுங்க. நிறைய நேரம் நம்ம அதுக்கு என்ன பண்றது இல்ல, மறுரூபம் ஆவறதுக்கு, நம்ம கிளென்ஸ் பண்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கறதே கிடையாது. ஆனா தேவன் நீங்க எந்த நிலையில இருந்தாலும் அவர் உங்களை சந்திக்க போதுமானவரா இருக்கிறாரு, அவர் உங்களோடு இடைப்பட அவர் போதுமானவரா இருக்கிறாரு. அன்றைய நாள் ஏசையாவை என்ன பண்ணாரு, ஆண்டவர் சந்தித்தாரு. அவர் சொன்னாரு எல்லாரும் தப்புன்னாரு, சுத்தி உள்ள எல்லாமே தப்புன்னாரு. ஆனா என்னைக்கு ஆண்டவர் சிம்மாசனத்துல அவர் வீட்டிற்கவராக கண்டாரோ, தேவனுடைய அக்கினி அவருடைய நாவை தொட்டதோ, உடனே அவர் சொன்ன அடுத்த வார்த்தை ஐயோ நான் அதமானேன், ஐயோ நான் அதமானேன், பரிசுத்தரை என் கண்கள் கண்டதேன்னு சொன்னார். இன்னைக்கு நான் கூட உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை நீங்க மனம் திரும்ப விரும்புனாக்கா, உங்க பாவ வழிகளை விட்டு உங்களுடைய பலவீனங்கள்ல இருந்து நீங்க வெளியே வரணும்னு நீங்க எதிர்பார்த்து ஜெபம் பண்றவங்களா இருப்பீங்கனாக்கா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். இயேசு உங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். ஏன்னா தேவனுடைய வல்லமை உங்களுடைய எல்லா பாவத்தையும்
பலவீனத்தையும் அது சுட்டரிக்க போதுமானதா இருக்கிறது. அதனாலதான் நான் மீண்டும் சொல்றேன், அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. அப்போ பலன் அடைகிறதுக்கு நமக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, அபிஷேகம் நமக்கு தேவைப்படுகிறதா இருக்கிறது. ஏசாயா நாவை தொட்டது போல இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய கான்சியஸ, உங்களுடைய மனதை, உங்களுடைய எல்லா பலவீனங்களை அவர் தொட்டு அவர் விடுதலையாக்க அவர் போதுமான தெய்வமா இருக்கிறார். இயேசு உங்களை தொடுவதற்கு அவர் போதுமானவரா இருக்கிறாரு. நீங்க விட்டு கொடுப்பீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டாகும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நான் உங்களோடு ஜெபம் பண்றேன், நான் உங்களுக்காக விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த பழையவங்கெல்லாம் ஒளிந்து போன நம்ம வாழ்க்கையில எல்லாம் கர்த்தர் புதிதாக்கி இருக்கிறாரு. மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆனா ஆவியோ உற்சாகம் உள்ளது. அதனாலதான் ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது மாம்சத்தின் கிரியைகளை நம்ம என்ன பண்ண மாட்டோம், நிறைவேற்ற மாட்டோம். அப்போ நம்ம வாழ்க்கையில பாருங்க, அபிஷேகம் இல்லைன்னா தான், நம்ம வாழ்க்கையில அனுதினமும் தேவனோடு உள்ள உறவு இல்லைன்னா தான் என்ன ஆகுது, பிசாசு உள்ள வர்றதுக்கு அவன் ட்ரை பண்றவனா இருக்கிறான். லூக்காவின் புஸ்தகத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்காவின் புஸ்தகம் 4:1. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசியுண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். லூக்கா 4:1-3 வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிச்சிருக்கேன். இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, வனாந்தரத்துக்கு போய் அந்த இடத்துல யோர்தான் நதியில யோவான் ஸ்தானகனால ஞானஸ்தானம் பெற்று கரையேறி வந்த உடனே அவர் என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவியினால நிறைந்தவராய். இஃப் யூ ஆர் மோர் டீட்டெயில் டு நோ அபவுட் திஸ், இந்த விஷயத்தை இன்னும் நீங்க ஆழமா நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க விரும்புவீங்கன்னாக்கா, இங்க நம்ம வசனம் சொல்லுது, அவர் பரிசுத்த ஆவியினால he was full of the Holy Spirit. When he was full of the Holy Spirit, பரிசுத்த ஆவியினால அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டாரு. எதுக்காக? 40 நாள் உபவாசம் பண்ணும்படிக்கும் பிசாசினால் சோதிக்கப்படும்படிக்கும். அப்போ இயேசுவானவர் when he was full of the Holy Spirit, he led to the wilderness and to be tempted. ஆனா இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில பிசாசு சோதிக்கிறதுக்கு உள்ள வரான். ஆனா நம்ம எப்படி இல்லை, பரிசுத்த ஆவியில நிறைந்தவர்களாய் இல்லை. ஆனா இயேசுவானவரோ வனாந்தரத்துக்கு போறதுக்கு முன்னாடியே, சோதனைக்கு போறதுக்கு முன்னாடியே he was full of the Holy Spirit. அப்போ அவர் பரிசுத்த ஆவியினால நிறைந்தவராய் இருந்த போது பிசாசு என்ன பண்ணா, அவரை சோதிச்சான். என்னன்னு சோதிச்சான், நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லை அப்பமாய் மாற்றும் சொன்னான். அப்போ சோதனை என்பது ஒவ்வொரு கிறிஸ்துவர்களுக்கும் ஒரு காமனான விஷயம். ஏன்னா எந்த மனுஷனும் சோதிக்கப்படலன்னு சொல்லவே முடியாது. சோதனை எல்லா மனுஷனுக்கும் உண்டு. ஆனா சோதனை நாள்ல நீங்க ஜெயிக்கணும்னா உங்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய பலன் தேவைப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையின் பலன் உங்களுக்கு தேவைப்படுகிறது. அப்ப நீங்க கர்த்தருடைய வார்த்தையிலும் பரிசுத்த ஆவியிலும் நீங்க நிறைந்தவர்களா இருக்கும் போது நீங்க பிசாசை ஜெயிக்கிறவர்களாக காணப்படுறீங்க. நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது பிசாசு உங்களை விட்டு ஓடி போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நமக்குள்ள பிசாசு நம்மளை விட்டு ஓடி போனோம்னா முதலாவது நம்ம என்ன பண்ணோம், கர்த்தருடைய வார்த்தையிலும் பரிசுத்த ஆவியிலும் நிறைந்தவர்களா இருக்கணும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியினாலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் நம்ம நிறைந்தவர்களா இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது 7 குமாரர்கள் என்ன பண்ணாங்க, போய் பிசாசை துரத்துறன்னு 7 பேர் போய் பிசாசை துரத்த போனாங்க. அவங்க சொன்னாங்க, என்னன்னு சொன்னாங்க, பவுல் துரத்துகிற அந்த இயேசுவின் நாமத்தினால பிசாசு போன்னு சொல்லும் போது, அப்போ பிசாசு சொல்லிச்சு, பவுலியும் எனக்கு தெரியும், இயேசுவை எனக்கு தெரியும், நீங்க யாருன்னு சொல்லி அந்த 7 பேர் என்ன பண்ணுச்சு, நிர்வாணமாகும்படி அந்த பிசாசு பிடித்த மனுஷன் அவங்க துரத்தி விட்டான்னு பைபிள்ல பாக்குறோம். அப்போ இன்னைக்கு பிசாசு எதுக்கு பயப்படுவான், யாருக்கு பயப்படுவான்னு பார்க்கும்போது, பிசாசு கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவர்களிடத்துல அவன் பயப்படுகிறவனா இருக்கிறான். ஆனா இயேசு கூட பிசாசு சோதிக்க வரும்போது அவர் அவர் வீண் வார்த்தைகளை அனுப்பல. அவர் என்ன பண்ணாரு, வேதத்துல எழுதி இருக்கிறதுன்னு சொன்னாரு. என்னன்னு சொன்னாரு,
உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன பண்ணாத, பரீட்சை பாராதிருப்பாயாக. அவர் ஒருவரை தவிர உன் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணக்கூடாது, பரீட்சை பார்க்க கூடாதுன்னு சொன்னாரு. அடுத்து ஒவ்வொரு டைமும் பிசாசு இயேசு கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னாரு, இப்படி எழுதி இருக்கிறதுன்னு சொன்னாரு. அப்போ இன்னைக்கு பிசாசை ஜெயிக்கணும்னா நம்ம பரிசுத்த ஆவியில நிறைந்தவர்களா இருக்கணும், தேவனுடைய வசனத்துல நம்ம தேறினவர்களா இருக்கணும். நல்லா கவனமா கேளுங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆவிக்குரிய மனுஷனுக்கு நீங்க எவ்வளவு உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த உலகத்துல ஜெயசாலியாய் நீங்க வாழ்வதற்கு தேவன் உதவி செய்கிறவரா இருக்கிறார். உலகத்தை ஜெயிப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, என்னுடைய எல்லா பாவ பழக்கங்கள்ல இருந்து நான் விடுதலை ஆகணும், என்னை பரிசுத்த ஆவியினால விடுதலை ஆக்குங்க. நான் பலனடைய விரும்புகிறேன். I want to receive a new strength. நான் புதிய பலனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியை மேல நீங்க கடந்து வாங்க நீங்க சொல்லும் போது தேவன் என்ன பண்றாரு, நமக்கு இறங்கி நம்மளை விடுதலை ஆக்குகிறவரா இருக்கிறாரு. உங்களுடைய பாவ சுபாவங்கள்ல நீங்க மறைக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ண முடியாது, விடுதலை ஆக முடியாது. ஆனா அவைகளை அறிக்கை செய்து மனதார நீங்க பரிசுத்த ஆவியானவரை நீங்க கூப்பிடும் போது ஆவியானவர் உங்களுடைய பலவீனங்கள்ல அவர் உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. இங்க எப்படி ஏசையாவுக்கு ஆண்டவர் உதவி செய்தாரோ, இப்படி ஏசையாவுடைய நாவை அந்த அக்கினி தொட்ட பொழுது அவருக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வந்ததோ, ஐயோ நான் அதமானேன், பரிசுத்தரை என் கண்கள் கண்டதுன்னு அவர் உணர்ந்தாரோ சொன்னாரோ, அதே போலதான் இன்னைக்கு நீங்க ஆவியானவரை கூப்பிடுவீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையை தொடுவதற்கு நீங்க விட்டு கொடுப்பீங்கன்னா, உங்களை அறியாமையே நீங்க உங்களுடைய எல்லா பழைய காரியங்கள்ல இருந்து தேவன் உங்களை விடுதலை ஆக்குகிறவரா இருக்கிறார். ஒருவேளை அது உங்க மென்டல் என்ன சொல்றது அரண்களா இருக்கலாம், உங்களுடைய சிந்தையின் அரண்களா இருக்கலாம், நீங்க விடுதலை ஆக முடியாத சிந்தையின் அரண்களா இருக்கலாம், இல்ல உங்க சரீர பலவீனங்களா இருக்கலாம், நீங்க சரீரத்துல செய்கிற பாவங்களா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்க அவர் போதுமானவரா இருக்கிறாரு. ஏன்னா ஏசாயாவின் புஸ்தகத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புறேன். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். இதை விட நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் என்ன வேணும்? ஏன்னா இதுதான் நம்முடைய விசுவாசத்தின் ஆதாரமா இருக்கு. ஏசாயாவின் புஸ்தகத்துல 53ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். 53ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்திலிருந்து, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயாவின் புஸ்தகத்துல ஏசாயா என்னன்னு சொல்றாரு, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாக போகிறோம் சொல்ல, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். அப்போ எந்த ஏரியால ஆண்டவர் குணப்படுத்த விரும்புறாரு? அவரு உங்களுடைய அவமானத்தை சிலுவையில சுமந்து இருக்கிறாரு, உங்களுடைய அக்கிரமத்தை தேவன் சிலுவையில சுமந்து இருக்கிறாரு. நீங்க துக்கம் நிறைந்தவர்களா இருக்கீங்களா? உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவதற்கு உங்களுக்காக அவர் சிலுவையில துக்கத்தை சுமந்தவரா இருக்கிறாரு. நீங்க எந்த சூழ்நிலையில உங்க பாவங்கள், உங்க அக்கிரமங்கள், உங்க பாரங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இன்றைக்கு ஆண்டவரை கூப்பிடுவீங்கன்னாக்கா, ஏசையா எப்படி தேவனை தரிசித்தாரோ அப்படி நீங்க ஆண்டவரை பார்க்க உங்களுக்கு விடுதலை வேணும் என்று ஆண்டவரை தேடுவீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இறங்கி வருவாரு. உங்களுடைய எல்லா பலவீனங்கள் இருந்தும் நீங்க மனம் திரும்பும் போது ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டிடுவாரு. நீங்க 2 மனம் உள்ளவர்களாய் குந்தி நடக்காமல் இன்றைக்கு பரிசுத்த ஆவியில நிறைந்தவர்களாய் பிசாசை ஜெயிப்பீர்களாக. கர்த்தர் உங்களுக்கு வெற்றியும் விடுதலையுள்ள வாழ்க்கையை கட்டிடுவாராக என்று நான் உங்களோடு கூட ஜெபிக்கிறேன்.
தேவனுக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? இன்னைக்கு ஆண்டவரே, எப்படி ஏசையா நாவை தொட்டீங்களோ அப்படி என்ன தொடுங்க பரிசுத்த ஆவியானவரே. அப்போஸ்தலர் 1:8 சொன்ன அதே வார்த்தையின்படியே எல்லா நம்முடைய நாம் பலனடையும்படிக்கு அவர் பரிசுத்த ஆவியான மேல் இறங்கி வருகிறவரா இருக்கிறாரு. நான் ஜெபிக்க போறேன். இப்பொழுதே ஆண்டுடைய தொடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க பலவீனங்களிலிருந்து விடுதலை ஆகுங்க. கர்த்தருக்காக சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழுங்க. அடுத்த பாகத்துல எப்படி ஏசையா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாரு, எப்படி ஆண்டவரை எப்படி நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும், நம்மளை எப்படி தேவன் பயன்படுத்துவார் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ உங்களுடைய பலவீனத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க போறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் இப்பொழுது உங்களுக்கு விடுதலை கட்டளை இடுவாராக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, உங்களுடைய வாக்கு தத்தத்தை முன்னிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்க துக்கங்களை சுமந்தீர் ஆண்டவரே. நீர் எங்கள் பாடுகளை நீர் ஆண்டவரே அனுபவித்தீர் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், மாம்சத்தினால் ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்கள் ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் ஆண்டவரே, எங்களுடைய சிந்தையில் இருக்கிற எல்லா பலவீனங்கள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே அற்புதம் நடப்பதாக. இதை கேட்கிற பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை விடுதலை ஆக்குவீராக. இயேசுவின் நாமத்தினால எல்லா பாவமும் எல்லா பலவீனமும் எப்படி ஆண்டவரே ஏசாயாவை தொட்ட பொழுது ஐயோ நான் அதமானேன், நான் பரிசுத்தரை கண்டேன் என்று சொன்னது போல இன்றைக்கு ஒரு ட்ரூ ரிப்பெண்டன்ஸ் வருவதாக, உண்மையான மனம் திரும்புதல் வருவதாக. இயேசுவின் நாமத்தினால இவர்கள் இருமனம் உள்ளவர்களாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில குந்தி குந்தி நடக்காதபடிக்கு இன்றைக்கு இயேசு கொடுக்கிற விடுதலை நிரந்தரமான விடுதலையாய், சத்தியத்திலே தேறினவர்களாய், பரிசுத்த ஆவியில நிறைந்தவர்களாய், இனி இந்த டெம்ப்டேஷன் வரும்போதெல்லாம் இவர்கள் இதில் ஜெயிக்கிறவர்களாய் நீ நிறுத்துவீராக. அப்படியா உடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் இந்த செய்தி உங்களுக்கு ஆஸ்வாதமா இருக்கும்னு. இதை என்னோடு கூட நீங்க ஜெபம் பண்ணி இருந்தீங்கன்னாக்கா கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. யாரெல்லாம் இதனால பிளெஸிங் பெற்று இருக்கீங்களோ எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் அனுப்பலாம். இல்ல நீங்க யூடியூப் மூலமா உங்களுடைய டெஸ்டிமனி நீங்க ஷேர் பண்ணலாம். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக.